இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நண்பர்களோடு வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லி விட்டு நாங்கள் வந்து சீக்கோ தமாமில் இருக்க சாலிமாருக்கு நாங்கள் போனோம். சாலிமார் உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த தமாமில் வேலை செய்கிறவங்களுக்கு. அங்கே சூப்பராக பிரியாணி இருக்கும். ஒரு மங்கில் வச்சு கொடுப்பாங்க. அது அந்த ஒரு பிரியாணியே வந்து 2 பேரும் சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் 5 பேர் போனோம். நான், குமார், சுரேஷ், ஹாலிது, புவன் அப்படின்னு ஒரு 5 பேர் போனோம். போயிட்டு என்ன இதான் அந்த கடை சாலிமார் எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல ஃபேமஸான கடை. எந்த நேரமும் கூட்டம் ஜேஜேன்னா ஒன்று பலாக்காயில் ஈ முக்கிற மாதிரி கூட்டம் தாங்க கூட்டமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அடுத்த ட்ரிப் கண்டிப்பாக வருவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு இங்கே. நாங்கள் 5 பேர் என்ன பண்ணோம், 3 பிரியாணியை வாங்கி 5 பேர் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சோறு ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லை. வலிச்சு நக்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அந்த தட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன, கையை கழுவ வேண்டியதான். கையை கழுவி விட்டு அப்புறம் சாப்பிட்டாலாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி விட்டு போய் கொஞ்சம் தொண்டைக்கு கூலிங்காக போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு மெக்டோனஸுக்கு போனோம். மெக்டோனஸில் போய்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு.